இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 4 கால் எடுத்துன்னுக்கிறேன். 4 கால் வந்து நம்ம போட்டுக்கலாம். நாலு கால் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுன்னுக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளுங்க 10 சின்ன வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸில் வந்து தக்காளி எடுத்துன்னுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துன்னுக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து எடுத்துன்னுக்கிறேன். ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாம் வந்து நான் இடித்து எடுத்துன்னுக்கிறேன். இந்த 4 பொருளும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் வந்து கொத்தமல்லியோட தண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துன்னுக்கிறேன். நம்ம இதெல்லாம் கூட வந்து நம்ம இதோட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ மசாலாவுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் நம்ம இதோ வந்து இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து நம்ம மூடிட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். நம்ம வந்து விசில் வந்து ஒரு 10 விசில் விட்டுடலாம். ஐயில் வந்து ஒரு 5 விசில், சிம்மில் வந்து ஒரு 5 விசில் விட்டுடலாங்க. பத்து விசில் வந்தாச்சு. சிம்மில் 5 விசில், ஹை ஃப்ளேமில் 5 விசில் வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ப்ரெஷர் வந்து வரட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய், கொஞ்சம் வந்து கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி எடுத்துன்னுக்கிறேன். இது வந்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுக்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்குது. வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம இந்த தேங்காய் இது அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து போட்டுடலாம். கொஞ்சம் வந்து நம்ம ஜார் கலோட தண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா வந்து பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அதெல்லாம் விட்டதுனால வந்து கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வேணால் நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு தேவையாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து இப்போது இது ஒரு பக்கத்தடுப்பில் வந்து மாற்றிடலாம். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இது போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு, போதும். வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்த பின்னால் லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஆயிடுச்சுங்க ஆட்டுக்கால் பாயா. நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லியோடு வந்து பாயா சேர்த்துக்கிறோம். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.